பெற்று வாழ்க மலரடி வாழ்க வாழ்க. ஓம் ஸ்ரீ கங்கா முகாம்பிகை அம்மன் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் அல்ல இறைவன் திருவருளால் நமது காமராஜர் தெருவில் அமைந்திருக்கின்ற எழுந்தருளில் இருக்கின்ற ஸ்ரீ கங்கா முகாம்பிகை அம்பாளின் ஆடி உற்சவ திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவில் நமக்கு இன்று சிறப்பாக பால்குடம், காவடி, பாலாபிஷேகம், அலங்காரம் சிறப்பாக நடைபெற்று இந்த ஆலயம் என்பது சிறப்பான ஒரு ஆலயம். இன்று நமக்கு இந்த நேரத்தில் சிறப்பு நிகழ்ச்சியாக பரதநாட்டியம் நமது ஸ்ரீநகர் தபசியா நாட்டிய பள்ளியுடைய முன்னாள் மாணவி சின்ன நடன கலை அரசி அவர்கள் இன்று தனியாக பல மரம் தான் தோப்பாகும், ஆனால் ஒரு மரம் தோப்பாகுமா தோப்பாகும் என்ற உணர்வோடு அந்த குழந்தை 5ஆம் கிளாஸ் படிக்கிறது. அத்வைதான் அந்த செல்வி இங்கே நமது கங்கா அம்மாவுக்கு கோயிலில் அவங்க அம்மா நம்ம பார்த்தேன். ஆகையால் அவர்கள் வந்தனால இந்த வருஷம் அவர்கள் நம்ம 14 தம்சா பிள்ளைகள் நடனம் படிக்கக்கூடாது. இப்போ இந்த குழந்தை சிவசமர்ப்பணம் என்ற நாட்டிய பள்ளியில் பயின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு இப்போ சிறப்பான ஒரு பரதநாட்டியம் ஆடுவார்கள். பல விருதுகளை பெற்றவர்கள், பல விருதுக்கு சொந்த சின்ன வயதில் 5 வயதில் பல விருதுகளுக்கு சொந்தக்காரி. ஆகையால் அவங்க செதுக்கி சிலையை எப்படி செதுக்கிறாலும் அவன் செதுக்கியை கொண்டு கொடுத்தவர் நமது திருமதி தம்சியா நாட்டுப்பள்ளி குரு டாக்டர் சுந்தரமாலா அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியை சொல்லி, அதே போல அவர்களுடைய நமது அத்வைத் அவர்களுடைய குரு இப்போது நிரந்தர இருக்கின்ற குரு அவர்களுடைய இந்த நேரத்தில் சிவ அர்ப்பணம் நாட்டியப்பள்ளிக்கு நன்றியை சொல்லி வரவேற்கும் கூறி நமது தெருவிலும் ஊரிலும் பக்கத்தை சார்ந்த ஊர் மக்களும் சர்வ ஐஸ்வர்யங்களை பெற்று கோடி கோடி இன்பம் பெற்று பெருவாள் வாழ வேண்டும் என்று வாழ்த்து மலர்களை திருச்சி தமிழ் சிவம். இப்போது நமது இளம் நடன புயல், இளம் நடன குட்டி தேவதை அம்மா அத்வைதா அவர்கள் இப்ப நாட்டியத்தை ரத்னமாலா அம்மா அந்த நடன நிகழ்ச்சிகள் அடியில் பார்த்துருக்கேன். சிறப்பாக ஆடுற குழந்தை. ஆகையால் இந்த நேரத்தில் முதல் நன்றி அவங்க குரு பழைய குரு ரத்னமாலா அவர்களுக்கு நன்றியை சொல்லி அவர்கள் இப்பொழுது நமக்கு இங்கே அத்வைதா அவர்கள் செல்வி அத்வைதா அவர்கள் அவங்க அப்பாவுக்கும் நன்றி சொல்லி